பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாட்களிலே முதலாவது வெள்ளிக்கிழமையை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் இந்த முதலாவது வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த காலங்களிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை மாற நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றப்படட்டும் சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே எங்க கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் தலந்து காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். நாம் தியானிக்கும்படியாய் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, வார்த்தையை கேள் வழி பிறக்கும். வார்த்தையை கேள் வழி பிறக்கும் என்கிறதான தலைப்பில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சாமுவேல் எதற்காக யாரை நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், முன்பதான அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாய் விளங்கக்கூடியதான ஒரு காரியமாயிருக்கும். நாம் மேலோட்டமாய் அதை பார்த்துவிட்டு செய்திக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததின் நிமித்தமாக தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீருடைய
பெலிஸ்தியருடைய கைகளிலே கொண்டு போக பண்ணுகிறது. தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த பெட்டியை மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வரும்படியாய் பிரயாசப்படுகிறதான நேரத்திலே அதை கொண்டு வர இயலாத காரியமாய் அந்நேரத்திலே காணப்படுகிறது. எதை? தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வர முற்படும் பொழுது அதை அவர்களால் செய்ய முடியாத காரியமாய் ஆக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்காக, எந்த காரியத்துக்காக தேவனுடைய பெட்டியை மீண்டுமாய் அவர்கள் கொண்டு வர முற்படும் பொழுது அதை அவர்களால் செய்ய முடியவில்லை, மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று அங்கே கலந்து ஆலோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படி கலந்து ஆலோசிக்கிறதான நேரத்திலே சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே குறிப்பாய் சொல்லுகிறார், நீங்கள் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவனிடத்திலே மன்றாடி உபவாசித்து நீங்கள் செபிப்பீர்களானால் தேவன் உங்களுடைய செபத்தின் நிமித்தமாய் அவர் கிருபை உள்ளவராய் மீண்டுமாய் இஸ்ரவேலிடத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படியான வழியை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சாமுவேல் இங்கு குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் என்று பார்க்கிறேன். 3வது வசனம் வாசிங்க. 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூடுங்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை பார்த்து, இஸ்ரவேலின் குடும்பத்தை பார்த்து அங்கே என்னவென்று குறிப்பிடுகிறார்? நீங்கள் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவனிடத்திலே மன்றாடி முறையிடுங்கள். இந்த தேவனுடைய பெட்டி மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி அதை கொண்டு வர வழி பண்ணுவார் என்று இங்கே சாமுவேல் குறிப்பாய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். சரி, தேவன் ஏன் எதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் உள்ளவராய் காணப்பட்டிருக்க வேண்டும்? எதற்காக தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இவ்வளவு கோபம் கொண்டவராய் காணப்பட்டார் என்று நாம் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஜனக்கூட்டமாய் காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனக்கூட்டமாய் காணப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அபரிமிதமாய் அவர் நேசித்தபடியினாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அளவு கடந்ததான அன்பு வைத்திருந்தபடியினாலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திலே அவர் குடியமர்த்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அங்கே வாழும்படியாக, சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் குடியேறின சில நாட்களிலே அவருடைய வாழ்க்கை முறைகள் மாற்றப்பட்டதாய் காணப்பட்டது. அவர்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் நடைபெற்றதான தருவாயிலே தேவனை விட்டு அவர்கள் விலகி போனவர்களாய் காணப்பட்டார்கள். யார்? இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். எதற்கு? எப்படி? இங்கே வசனத்தில் குறிப்பிட்டது போல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி பாகாலையும் அஸ்ரோத்தையும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலையும் அஸ்ரோத்தையும் அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். தேவனை தொழுது கொள்ள மறக்க ஆரம்பித்தார்கள். தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போக ஆரம்பித்தார்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் மோசேயின் நிமித்தமாய் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது மோசேயின் நிமித்தமாய் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் அவர் கொடுத்தார் தேவனாகிய கர்த்தர். அந்த 10 கற்பனைகளிலே பிரதான கற்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அவர் திட்டவட்டமாய் சொன்ன தேவனாயிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? நான் ஒருவரே உங்களுக்கு தேவனாயிருக்கிறேன், என்னை அன்றி நீங்கள் தொழுது கொள்வதற்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பிரதான கற்பனையாய் அவர் சொன்னார். ஆனால் நடைபெற்றதான காரியம் என்னவா இருந்தது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரமாக்கி கொண்ட பொழுது, கானான் தேசத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது, கானான் தேசத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதான தருவாயிலே அங்கே நடைபெற்றதான சம்பவங்களின் நிமித்தமாய், அந்த வாழ்க்கை சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து பாகாலையும் அஸ்ரோத்தையும் தொழுது கொள்ளும்படியாய் தங்கள் வழிகளை திசை மாறி பண்ணினார்கள். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்ய முற்பட்டுக் கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனாகிய கர்த்தர் கோபமுள்ளவராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் மிகுந்தவராய் காணப்பட்டார். இந்த பாகாலை குறித்து பார்ப்போமானால், இந்த பாகால் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாய் இருந்தது? எதற்காக பாகாலை இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள், தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்ப்போமானால், இது ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியமாய் காணப்படுகிறது. மேலோட்டமாய் மாத்திரம் நாம் பார்த்து இன்னும் அதிகமாய் நாம் செய்திக்குள்ளாய், நாம் அடுத்த பகுதிகளுக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இந்த பாகால் என்கிறதான தெய்வம் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கினார்கள் என்று நாம் பார்ப்போமானால், இந்த பாகால் என்கிறதான தெய்வம் விளைச்சலை பெருக்கும்படியாக, விளைச்சலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, பயிர்களின் தெய்வமாக இந்த பாகால் தெய்வம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்நாட்களிலே
வருகிறதான இயற்கை சீற்றங்களிலிருந்து தாங்கள் விளைவிக்கிறதான தங்களுடைய பயிர் வகைகளை பாதுகாக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாகால் என்கிறதான தெய்வத்தை வணங்கும்படியாய் தங்களுடைய வழிகளை திசை மாற பண்ணினார்கள். தங்களுடைய வழிகளை அவர்கள் திசை மாற பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். காரணம் என்ன? அந்நாட்களிலே ஒருவேளை மழையின் நிமித்தமாய் பயிர் வகைகள் அழிந்து போயிருக்கலாம். வெயிலின் நிமித்தமாய், சீதோஷண காலநிலை மாற்றங்களின் நிமித்தமாய் பயிர் வகைகள் விளைச்சலை காண முடியாதபடிக்கு காணப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்டதான தருவாயில் தாங்களாகவே இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேவனை நியமித்து, ஒரு தேவனை இந்த பயிர்கள் காக்கும்படியாய், பயிரை காக்குகிற தேவனாய், காப்பாற்றுகிற தேவனாய் இந்த பாகால் என்கிறதான ஒரு தெய்வத்தை அவர்கள் பார்த்தார்கள். தங்களுடைய பொருளாதாரத்துக்கு நன்மை ஈட்டும்படியாய் தங்களுடைய விளைச்சலின் தேவனாக இந்த பாகாலை அவர்கள் தெய்வனாக பார்த்தார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையை சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இயற்கையை உண்டாக்கியவர் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மாறாக அவர்கள் செய்ததான காரியம் என்னவாய் காணப்பட்டது? இயற்கையை சிருஷ்டித்ததான தேவனை தொழுது கொள்வதற்கு மாறாக அவர்கள் செய்ததான காரியம் என்ன? இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இயற்கையே வணங்குகிறதான ஒரு தெய்வமாய் மாற்றப்பட்டார்கள். இயற்கையே வணங்குகிறவர்களாய் தங்களை மாற்றிக் கொண்டார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சிருஷ்டித்த தேவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது கற்பனை. என்றைக்கும் இயற்கையை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொழுதும் வணங்குகிறவர்களாய் காணப்பட கூடாது. ஏனென்றால் சிருஷ்டிப்புகளுக்கு மேலான கர்த்தராய் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறபடியினாலே, இந்த சிருஷ்டிப்புகளுக்கு மேலானவராய் அவர் வாசம் செய்கிறபடியினாலே, எஜமானராய் அவர் இருக்கிறபடியினாலே, அவர் ஒருவனே தேவன் என்று நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாய் என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பாய் அவர் கொடுத்திருந்தவராய் காணப்பட்டார். இந்த கற்பனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த கற்பனை இந்த பூ உலகில் வாழுகிறதான ஒவ்வொரு குடி மக்களுக்கும் கொடுக்கப்பட்டதான பிரதான கற்பனையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வணங்குவதற்கு பதிலாக தங்கள் பயிர்களை காக்க வேண்டும் என்று பாகாலை வணங்க அவர்கள் முற்பட்டார்கள். பாகாலை வணங்க, தெய்வமாக வணங்க அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரயாசப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக, தேவன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக பாகால் பக்கமால் தங்களுடைய முகங்களை அவர்கள் திருப்ப முற்பட்டதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனாகிய கர்த்தர் கோபம் அடைந்திருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னொரு தெய்வத்தை பற்றி இங்கே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ரோத் என்கிறதான ஒரு தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்ரோத் என்கிறதான தெய்வம் ஒரு பெண் தெய்வத்தை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த பாகால் என்கிறதான ஒரு தெய்வம் ஒரு ஆண் தெய்வத்தை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அஸ்ரோத் என்கிறதான பெண் தெய்வத்தை அவர்கள் எதற்காக வணங்கினார்கள் என்றால், இந்த அஸ்ரோத் என்கிறதான பெண் தெய்வம் ஒரு வகையிலே இயற்கையின் சீற்றங்களிலிருந்து காக்கப்படுகிறதாக ஒரு நம்பிக்கை கொண்டு அஸ்ரோத்தை வணங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் அநேக இஸ்ரவேலைகளில் கடந்தும் அநேக சாதியின மக்கள்
இந்த அசுரத்தை அதிகமாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அசுரத்துக்கென்று தனிப்பட்ட வகையிலே சில சிலைகளை செய்து தங்கள் வீடுகளிலே அவர்கள் வைத்து அதை வழிபட தொடங்கினவர்களாகவும் காணப்பட்டார்கள். எதற்காக? அசுரத்தின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஆணித்தனமான நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். என்ன நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள்? இந்த அசுரோத் என்கிறதான பெண் தெய்வத்தை நாம் வணங்குவோமானால், இந்த அசுரோத் என்கிறதான பெண் தெய்வம் நம்மை காக்கும், நம் குடும்பத்தை காக்கும், நம் குடும்பத்திலே அநேக பொருளாதார செழிப்புகளை அது ஏற்படுத்தும் என்று இந்த அசுரோத் என்கிறதான பெண் தெய்வத்தின் மீது அவர்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தபடியினாலே இந்த அசுரோத் என்கிறதான பெண் தெய்வத்தை அவர்கள் ஆணித்தனமாய் நம்ப என்ன பண்ணாங்க? முற்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த அசுரத்துடைய அந்த சிலையை தங்கள் வீடுகளிலே அதற்கென்று ஒரு அறையை ஏற்படுத்தி அந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வத்தின் சிலையை வைத்து பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எதற்காக என்றால், ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணுகிறதான இந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வத்தை நம்முடைய வீடுகளில் இருந்து யாராவது திருடி அவர்கள் எடுத்து போய்விட்டால், அவர்கள் வைத்துக் கொண்டால், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நம்முடைய இல்லங்களை விட்டு கடந்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளாய் பிரவேசித்து விடும். இந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போய் அவருடைய வீட்டிலே சேர்த்து கொள்ளும், அவர்களுக்கு அநேக ஐஸ்வர்யங்களை பொழிய பண்ணும் என்கிறதான ஒரு நம்பிக்கை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான ஜனங்களிடத்திலே இருந்தபடியினாலே தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு மேலாக இந்த அசுரத் என்கிறதான தெய்வத்தினுடைய சிலையை அவர்கள் பாதுகாக்க அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். அதற்கு பெரும் முதலாளிகள் கூட காவலும் வைத்திருந்தார்கள் என்று சில குறிப்புகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான இந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வத்துக்கு மூல காரணமாய் இன்னொரு விஷயமும் காணப்படுகிறது. அது என்னவென்று பார்ப்போமானால், இந்த பெண் தெய்வத்தை வழிபடுவதற்கு, இந்த பெண் தெய்வத்துக்கென்று சில விழாக்களை அவர்கள் கொண்டாடும் பொழுது, இந்த பெண் தெய்வத்திற்கு எப்படிப்பட்டதான விழாக்கோலமாய் இவர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், இந்த பெண் தெய்வம் ஒரு ஆபாச தெய்வமாய் காணப்பட்டது. எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? இந்த பெண் தெய்வம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? ஒரு ஆபாசத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. இந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வத்தை புகழ்ந்து பாடுகிறதான பாடல்கள் அத்தனையும் பாலுணர்ச்சியை தூண்டுகிறதான பாடல்களாய் காணப்பட்டது என்று குறிப்புகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அசுரத் என்கிறதான பெண் தெய்வத்தை வழிபட முற்படுகிற பொழுது அந்த ஆலயங்களிலே, அப்படிப்பட்டதான பெண் தெய்வத்தை வைத்து வணங்குகிறதான ஆலயங்களிலே அநேகர் ஒன்றிணைந்து சில தவறுகளை அவர்கள் செய்ய முற்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அதுவே பின் நாட்களிலே வழக்கமானதாகவும் காணப்பட்டது. எப்படி எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து என்ன பண்ணாங்க? அங்கே அந்த பெண் தெய்வத்தை விழா கோலத்தில் வழிபடும்படியாய் அவர்கள் அந்த இடத்திலே சயனித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுவதற்கு என்ன பண்ணாங்களா? அவங்க சயனித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தெய்வத்தின் நிமித்தமாய் வேசித்தனங்கள் வெளியாக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெய்வத்தின் நிமித்தமாய் வேசித்தனங்கள் வெளியாக்கப்படுகிறது என்றால், ஒரு தெய்வத்துக்கென்று வேசித்தனங்கள் நிமித்தமாய் அந்த தெய்வத்தை புகழ்பாட முடியும் என்றால், அது எப்படிப்பட்ட தெய்வமாய் இருந்திருக்க கூடும் என்று நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
இப்படி வேசித்தனத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆழ்ந்து போனதின் நிமித்தமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த தெய்வங்களை எல்லாம் அவர்களை வெறுக்கச் சொன்னார். அவர்களை வணங்கக்கூடாது என்று திட்டமாய் கற்பனையிலே அவர் குறிப்பிட்டவராய் காணப்பட்டார். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை இவர்கள் கை கொள்ளாமல் அந்த கற்பனைகளை மீறி இந்த பாகாலையும் அசுரத்தையும் இவர்கள் வணங்கி என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? குதூகலமாய் வேசித்தனம் பண்ணிக்கொண்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டு குடித்து வெறித்து அந்த தெய்வங்களை கொண்டாடி கொண்டிருந்த தருணத்திலே தான் கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணப்படுகிறது? பெலிஸ்தியர்கள் திருடிக் கொண்டு போகிறவர்களாய், அதாவது எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து இவர்கள் மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் முற்படும் பொழுது நடைபெறுகிறதான சம்பவம் தான் சாமுவேல் என்ன சொல்றாரு? சாமுவேல் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு தொழுது கொள்வீர்களானால், அவர் ஒருவரே தேவன் என்பதை நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால், நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று இங்கே சாமுவேல் குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:10. ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்ரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? தேவனுடைய பெட்டி கண்டிப்பா நம்முடைய பட்டணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தாங்கள் செய்ததான தவறை அவர்கள் உணர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பதாய் போய் அவர்கள் என்ன சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்ரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். அவங்க என்ன பண்ணாங்க? பாகாலையும் அஸ்ரோத்தையும் சேவித்ததினால் பாவம் செய்தோம் என்று தேவனிடத்திலே தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெய்வத்தை தொழுது கொள்வதன் நிமித்தமாய் அந்த தெய்வத்திலிருந்து நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் தான் மனிதர்கள் காணப்பட முடியும். அந்த தெய்வத்திலிருந்து நல்ல வழிநடத்துதலை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தான் மனிதர்கள் காணப்பட முடியும். அந்த தெய்வத்தின் நிமித்தமாய் ஒரு வழிநடத்துதல், அந்த தெய்வத்தின் நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதம், அந்த தெய்வத்தின் நிமித்தமாய் சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, இவ்விதமாகத்தான் மனிதனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் மாறாக இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாய்களினாலே அறிக்கை பண்ணப்படுவது என்ன காரியமாய் இருக்கிறது? நாங்கள் பாகாலையும் அசுரத்தையும் தெய்வமாக கொண்டபடியினாலே பாவம் செய்தோம் என்று தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாய் தங்களுடைய பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி என்றால் இந்த பாகாலையும் அசுரத்தையும் அவர்கள் தொழுது கொள்ளும் பொழுது, அவர்கள் நமஸ்கரிக்கும் பொழுது
அவர்கள் சேவிக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள்? அந்த தெய்வங்கள் நிமித்தமாய் அந்த தெய்வங்களுக்கு முன்பதாக பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தாங்கள் செய்தது பாவம் என்று அவர்கள் முறையிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபையின் நிமித்தமாய் அவர்களுக்கு மீண்டுமாய் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரும்படியான ஒரு நேரத்தை அவர் என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏன்? அவர் இன்னும் அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தபடியினாலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட அவர் அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். வெறுமனே இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் அவர் நேசிக்கிற தேவனாய் மாத்திரம் அல்லாமல் நம்மையும் அவர் அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் மீது அவர் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம் மீது அவர் வைத்திருக்கிறபடியினால்தான் இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்துக்கு கிடைக்காத ஒரு வாக்கியத்தை கூட இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதான வாக்கியமாய் காணப்படுகிறது? அவருடைய சரீரத்தை அப்பமாகவும் அவருடைய ரத்தத்தை நாம் திராட்சை ரசமாகவும் பானம் பண்ணும்படியாகவும் புசிக்கும்படியாகவும் நம்மளை தகுதியாக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பொக்கிஷம்? அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்கு சுத்திகரிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். நம் பாவத்தை போக்கும்படியாய் அவர் அதை கொடுத்திருக்கிறார். எப்படி? அவர்களை காட்டிலும், இஸ்ரவேல் என்கிறதான ஜனக்கூட்டத்தை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்றால் இல்லை, அவர்கள் அதை தவற விட்டபடியினாலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தினபடியினாலே இன்றைக்கு அந்த பொக்கிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன காரியமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளே எத்தனை பாகால்கள் இன்றும் குடிகொண்டிருக்கின்றது என்று, எத்தனை அசுரத்துக்கள் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் இருதயத்தை பாகால்கள் ஆட்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பின்பற்றின ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் தான். அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள் தான் அவர்கள். அவர்களைப் போலவும் நாமும் கூட இயேசுவின் நிமித்தமாய் அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள் தான். வேதத்தின் தியானிப்பதின் நிமித்தமாய் அவருடைய அற்புத அடையாளங்களை உண்மை என்று விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கினது போலவே நாமும் இன்றைக்கு சில பாகால்களை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பார்ப்பதற்கு வேண்டுமானால், சொல்வதற்கு வேண்டுமானால், வெளி தோற்றத்தின் நிமித்தமாய் நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான்? உலகத்தின் நிமித்தமாய் உலக காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னும் சில சடங்காச்சாரியங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னமும் நாம் பாகால் என்கிறதான தெய்வத்தை மறைமுகமாக வணங்குகிறவர்களாகத்தான் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். சில அற்ப ஆதாயங்களுக்காய், உலக
உலகத்தின் நிமித்தமாய் கிடைக்கப்படுகிறதான சொற்ப பணங்களுக்காய், சொற்ப உத்தியோகத்தின் வளர்ச்சிகளுக்காய், சொற்பமாக வளர்க்க வேண்டியதான நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் சில பாகால்களின் சடங்குகளை நாம் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வெளித்தோற்றத்துக்கு வேண்டுமானால் ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்திலே பங்கு பெறுகிறதான, வாராவாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுகிறதான தேவ பிள்ளைகள். ஆனால் நம் இருதயத்துக்குள்ளாகவே ஏதோ ஒரு காரியங்களை செய்வதற்கு இன்னும் இருதயங்களை ஆட்கொண்டிருப்பது சில பாகால்கள். சில பாகால்களுடைய தெய்வங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்ரோத்தை தொழுது கொள்ளும் பொழுது எப்படி அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்களோ, குடித்து வெறுத்தார்களோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் இருதயத்தை சில வேசித்தனங்கள் ஆட்கொண்டிருக்கிறது. இதை யாரும் இல்லை என்று உதாசீனப்படுத்தவே முடியாது, யாரும் இல்லை என்று மறுக்கவே முடியாது. இன்னமும் நம்முடைய இருதயத்திலே சில வேசித்தனங்கள், சில விபச்சாரங்கள், சில களியாட்டங்கள், சில இச்சையின் காரியங்கள் நம் இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான கற்பனையிலே அவர் சொல்லியிருக்கிறதான கற்பனையாய் காணப்படுவது, பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று கற்பனையாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதான கற்பனை அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டதான கற்பனையாகவும் அக்கற்பனை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பிறருடைய மனைவியை இச்சிப்பதும் பாவமாக கருதப்படுகிறது, பிறருடைய கணவனை இச்சிப்பதும் பாவமாக கருதப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திருவிருந்து பந்தியிலே ஐக்கியப்பட்டுக் கொண்டு தேவனுடைய வேதத்தை சுமந்து கொண்டு வாராவாரம் தவறாமல் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறதான உன் இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமாய் காணப்படுகிறது என்பதை நீ ஆராய்ந்து பார். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனோடு கூட சயனிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் உனக்கு தோன்ற பண்ணுகிறதா? ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணோடு கூட நாம் சயனித்திருக்க வேண்டும் என்கிறதான இச்சை உனக்கு தோன்ற பண்ணுகிறதா? வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள் வந்தாலே நீ அவளோடு கூட சயனித்திருக்கிறாய் என்று அர்த்தம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீ நினைத்த மாத்திரத்திலேயே தேவனை விட்டு பிரிந்து அசுரத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளையாய் நீ மாறி போய்விட்டாய் என்றுதான் அர்த்தம். அர்த்தமா வசனம் என்ன சொல்லுதுன்ட்டு எடுத்து வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து
வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டிருப்போதும் இப்பொழுதும் நாம் காம விகாரத்தையும் துர்இச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகத்தை செய்து வந்தோம். நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கடந்த காலங்களில் செய்திருந்தோம். எப்பொழுது? கடந்த காலங்களில் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்னால், தேவனை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முற்காலத்திலே நாம் சில பாவங்களை, சில வேசித்தனங்களை, சில காரியங்களை குடித்து வெறித்து நாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் என்றைக்கு தேவனாகிய கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாறி, என்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்று திருவருட்டு பந்தியிலே நாம் ஐக்கியம் கொண்டோமோ, அன்றைக்கே உன்னுடைய வேசித்தனங்களும் விக்கிரக ஆராதனை என்கிறதான வேசித்தனங்களும், எப்படி? விக்கிரக ஆராதனை ஏதோ ஒரு சிலையை வணங்குவது மாத்திரம் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லவில்லை. இங்கு விக்கிரக ஆராதனை என்று எதை குறிப்பிடுகிறது? வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையின்படி நடந்து, இச்சை என்கிறதான விக்கிரக ஆராதனை இச்சையின்படி நடந்து போதும் அப்பொழுதும் காம விகாரம், துர்இச்சை, காம விகாரம் என்கிறதான விக்கிரக ஆராதனை, துர்இச்சை என்கிறதான விக்கிரக ஆராதனை, களியாட்டம் என்கிறதான விக்கிரக ஆராதனை, மதுபானம் என்கிறதான விக்கிரக ஆராதனை. வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையிலே இன்னும் வேசித்தனங்கள் காணப்படுகிறதா? உன் வாழ்க்கையிலே இன்னும் காம விகாரங்கள் காணப்படுகிறதா? உன் வாழ்க்கையிலே இன்னும் மதுபானம் காணப்படுகிறதா? உன் வாழ்க்கையிலே இன்னும் களியாட்டங்கள் காணப்படுகிறதா? நீ தேவனை பார்க்காமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இன்னும் நீ பாகாலையும் அசுரத்தையும் தொழுது கொண்டிருக்கிறாய் என்று நான் ஆணித்தனமாய் சொல்லுகிறேன். யோசித்துப்பார். எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது உன் இருதயத்துக்குள் அந்த பெண்ணை குறித்ததான காம விகாரங்கள் எழுப்பப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு ஆணை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணை குறித்து ஒரு காம விகாரம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் பாகாலையும் அசுரத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் இருதயம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாய் காணப்படுகிறது. யாரை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? யாரை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? நான் கிறிஸ்தவன் என்று வெளிவேஷத்துக்காய், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று வெளிவேஷத்துக்காய், நான் ஞானஸ்நானத்தை பெற்றவன் என்று வெளிவேஷத்துக்காய், கர்த்தருடைய பந்தியில் நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று வெளிவேஷத்துக்காய், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று வெளிவேஷத்துக்காய் யாரை நீ நம்ப பண்ணி கொண்டிருக்கிறாய்? வசனம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நம் தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் இருதயத்தில் காம விகாரங்கள், உன் இருதயத்துக்குள் வேசித்தனங்கள், உன் இருதயத்துக்குள் விக்கிரக ஆராதனையாகிய மதுபானம் பண்ணுதல், உன் இருதயத்துக்குள் விக்கிரக ஆராதனையாகிய களியாட்டம், விபச்சாரம், இவையெல்லாம் இருக்கிறது என்றால் நீ இன்னும் கர்த்தரை காணாத நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் சுகித்திருக்காது. கர்த்தருடைய பெட்டியை நீ எப்பொழுதும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பெட்டியாகி எதுக்கு அடையாளமாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற காரியமாயிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை உன்னால் ஒருபொழுதும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது. நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் வேணா, ஆலயத்துல செய்தி கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவா கை தூக்குங்க அப்படின்னும் போது எல்லாரும் கை தூக்கலாம். ஆனால் தகுதியாக்கப்பட்டவர்களாய் ஒருபொழுதும் இருக்க முடியாது. உன் இருதயத்துக்குள் ஏற்பட்டிருக்கிறதான, உன் இருதயத்துக்குள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதான பாகால்களும் அசுரோத்துக்களும் உன் இருதயத்தை விட்டு எப்பொழுது வெளியாக்கப்படுகிறதோ, எப்பொழுது உன் இருதயத்தை விட்டு வெளியே போகிறதோ, தேவ பிள்ளையாய் நீ எப்பொழுது உன் இருதயத்தின் நிமித்தமாய் மாற்றப்படுகிறாயோ, அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உன் மீது இரக்கம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் விட்டார்களோ, அப்பொழுது கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள் வருவதற்கு அவர் அனுமதித்தது போலவே இந்த காம விகாரம் உன்னை விட்டு அகன்று போனால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாகவும் ஆணித்தனமாகவும் நான் சொல்கிறேன். அடுத்து வாசிப்போம். கடைசியாய் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். இங்கே வசனம் என்னவாய் சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. விக்கிரகங்களுக்கு விலகி என்றால் ஏதோ ஒரு சிலையை வணங்குவது மாத்திரம் இங்கு விக்கிரகம் என்று வேதம் குறிப்பிடப்படவில்லை. வேதம் எவைகளை எல்லாம் குறிப்பிட்டது என்று பேதுருவின் புஸ்தகத்திலே நாம் பார்த்தோமோ, வேசித்தனங்கள், காம விகாரங்கள், என்னென்ன மதுபானம் பண்ணுதல், களியாட்டம், விபச்சாரம், இவையெல்லாம் விக்கிரக ஆராதனையாய் காணப்படுகிறது. இவையெல்லாம் உன் இருதயத்துக்குள் இருக்குமையானால் நீ ஒருபோது என்ன பண்ண முடியாது? கர்த்தரை பொழுது கொள்ள முடியாது. கர்த்தருடைய பெட்டியை நீ பெற்றுக்கொள்ளவும் முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு நீ தகுதியாக்கப்படவும் முடியாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று. 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். வசனம் என்ன சொல்றது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நாம் சொல்லிக் கொள்வது என்ன? ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்ன சொல்றோம்? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நான் உயிர் பெற்றிருக்கிறேன். எது நிமித்தமாய்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டது நிமித்தமாய் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. பாவம் யாரும் செய்ய முடியாது. யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனால் பிறந்திருப்பாயானால், நீ தேவனால் உண்மையாகவே பிறந்தாய் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் பெற்றிருப்பாயானால், கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கேற்கிற பிள்ளையாய் காணப்படுவாயானால், உன்னிடத்திலே என்னவெல்லாம் இருக்கக்கூடாது? கர்த்தர் அருவருக்கத்தக்கதான எந்த ஒரு பாவமும் காணப்படக்கூடாது. ஏனென்றால்
வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ பாவம் செய்கிறாய் என்றால், நீ விபச்சாரம் கொள்ளுகிறாய் என்றால், நீ வேசித்தனம் பண்ணுகிறாய் என்றால், ஒரு பெண்ணை இச்சிக்கிறாய் என்றால், ஒரு ஆணை இச்சிக்கிறாய் என்றால், உன் இருதயத்தில், உன் மனதில் உடனடியாய் நீ நினைவு கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று, பிள்ளை இல்லை என்று மன்னிக்கணும். நீ பாவம் செய்கிறாயானால் ஆட்டோமேட்டிக்கா உன் நினைப்பு வரணும், நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. யாருடைய பிள்ளை இல்லை? கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்பதை உன் இருதயத்திற்குள், உன் சிந்தைக்குள்ளும் நினைவு ஆட்டோமேட்டிக்காவே வர வேண்டும். கீழே பார்ப்போம் பாருங்க, அதுக்கப்புறமா சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான தேவனால் பிறந்த எவனும் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் என்ன பண்றான்? தன்னை காக்கிறான். எதுக்கு தன்னை காக்கிறான்? எந்த பாவத்தையும் செய்யாமல் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் ஒரு பாவத்தை செய்ய முற்படும் பொழுதே, ஒரு பாவத்தை செய்ய முற்படும் பொழுதே நம் இருதயத்துக்குள் நினைவு வர வேண்டும், நான் கர்த்தரால் பிறந்திருக்கிற பிள்ளை என்று உன் இருதயத்துக்குள் நினைவு இருக்க வேண்டும். யோசேப்புக்கு அந்த நினைவு இருந்தபடியினால் தான், எப்படி? யோசேப்புக்கு அந்த நினைவு இருந்தபடியினால் தான் போத்திபாருடைய மனைவி தன்னோடு கூட சயனிக்கும்படியாய் அவள் அழைத்த பொழுது இவன் அவளை தள்ளிவிட்டு தன் ஆடைகளை களைந்து அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். ஏன்? அவன் கர்த்தருக்குள் பிறந்திருந்தபடியினாலே, யாரும் இல்லாத அந்த நேரத்திலே, யாரும் பார்க்க மாட்டாத அந்த தருவாயிலே அப்படிப்பட்டதான சயனிப்பதற்கு அவன் என்ன பண்ணவில்லை? முற்படவில்லை. காரணம் என்ன? அவன் கர்த்தருக்குள் பிறந்திருந்தபடியினாலே. இந்த யோசேப்பை போல நாமும் பாவத்தை செய்ய முற்படாதவர்களாய், தன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போமானால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பெட்டி மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் வாக்கு அருளப்பட்டதோ, வழி திறக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நமக்கும் பாவம் செய்யாதவர்களாய் இருப்போமானால் கர்த்தருடைய வீடாகிய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கும் வழி ஆயத்தம் பண்ணப்படும். நாமும் பிரவேசிப்பதற்கு தகுதியாக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 காலங்களிலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ராஜரீகத்தை விட்டு, தன் சிங்காசனத்தை விட்டு, தன் மகிமையின் முதல் நிலையை விட்டு 3வது நிலையாகிய மனித உருவெடுத்து நம்மை மீட்கும்படியாய் அவர் இந்த பூ உலகிலே கடந்து வந்தார். இந்த 2 காலங்களிலே அவர் பட்டதான இந்த 40 நாட்கள் அவர் எதை குறித்து தேவனிடத்திலே ஐக்கியப்பட்டிருந்தாரோ அதை குறித்து, அந்த வழிகளை குறித்து நாமும் தியானிக்கிறவர்களாய் இனி வரும் வாரங்களிலே காணப்படுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். கடந்த புதன்கிழமை அன்று தானியேலும் நினிவேயின் மக்களும் அவர்கள் எப்படி தேவனிடத்திலே உபவாசித்து ஜெபித்து இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை எப்படி உபவாசத்தின் நிமித்தமாய் தேவனிடத்திலே முறையிட்டு அவர்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வருவதற்கு வழியை தெரிந்து கொண்டார்கள் என்று இந்த வாரம் பார்த்தோம். இனி வருகிறதான வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் எப்படி நாம் உபவாசித்து நித்திய ராஜ்யத்தை அடைவது என்பதான வழியை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். செய்வோம்.
நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்டதான அந்த பாகாலையும் அசுரத்தையும் நீர் வெறுத்தவராய் காணப்பட்டபடியினாலே அவர்களுக்கு சொந்தமான நீர் கொடுத்ததான உம்முடைய அந்த பெட்டியை பெலிஸ்தியர்களுக்கிலிருந்து மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் அவர்கள் முற்பட்ட பொழுது அதை அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று தகப்பனே. சாமுவேல் நிமித்தமாய், சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் உம் இருதயத்தின் ஏக்கங்களையும் நீர் எவ்விதமாக வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, நீ எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபமடைந்திருக்கிறீர் என்பதை சாமுவேல் வெளிப்படுத்தின பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தருடைய பெட்டி மீண்டுமாய் இஸ்ரவேலுக்குள் வர வேண்டும், அது நிமித்தமாய் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தங்கள் பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்து அதை விட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல சுவாமி, இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களிலேயும் தகப்பனே, இப்படிப்பட்டதான பாகாலும் அசுரத்துகளையும் நாங்கள் வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. வேசித்தனங்களினாலும் களியாட்டங்களினாலும் விபச்சாரங்களினாலும் மதுபானங்களினாலும் அப்பா உமக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக சுவாமி. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது நீர் மன்னித்து நம்முடைய பெட்டி இஸ்ரவேலுக்கு வருவதால் நீர் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீரோ, அதே போல சுவாமி நாங்கள் எங்களுடைய விக்கிரக ஆராதனை செய்ததான பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஐயா. நித்திய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இத்தனை நாட்களும் அப்பா எந்த வேசித்தனங்கள் தடையா இருந்ததோ, எந்த விக்கிரக ஆராதனையாகிய மதுபானம் பண்ணுகிறதும் களியாட்டங்களும் விபச்சாரங்களும் தடையா இருந்ததோ, எங்கள் வாழ்க்கையிலிருந்து அவைகளை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் இப்படி கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் தொடுவீராக. யாரெல்லாம் தங்கள் வாய்களினாலே அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் கொடுப்பீராக சுவாமி. சாமுவேல் ஜெபித்தது போலவே, சாமுவேல் மன்றாடினது போலவே நம்முடைய சமூகத்திலே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்காய் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. பாவ மன்னிப்பை இன்றைக்கு கொடுப்பீராக. உண்மையாய் தங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கிற மக்களுக்கு, உண்மையாய் தங்களுடைய இருதயத்தை உடைய பாதபடிக்கு நேராய் தாழ்த்துகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை அருளச் செய்து நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க உமது பிள்ளை என்கிறதான அடையாளத்தை அவர்கள் நெற்றியில் போடுவீராக சுவாமி. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகைத்தேடி சுற்றிக் கொண்டிருக்கிறான் ஐயா. அவனிடத்திலே நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு, அவனுடைய தந்திரங்களிலே நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு அவனை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவனிடத்திலிருந்து எங்களை காத்துக் கொள்வீராக சுவாமி. ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதே எங்கள் வாஞ்சையாய் காணப்படுகிறது ஐயா. அதுவே எங்கள் தகுதியாயும் நீதியாயும் காணப்படுகிறது சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.